என்ன நம்பி இந்த வீடியோ கிளிக் பண்ண நண்பா நண்பைகள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டீமான் ஸ்லேயர் சீசன் 4ஓட எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜெனிச்சோட மெசஞ்சர் ஏதோ லெட்டர் தூக்கிட்டு நேரா ஜெனிச்சு கிட்ட போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம டாஞ்சிரோ அந்த கல்லை நவுத்துற சீனை காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னடா இவன் பண்ணிட்டா நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னோசெக்காவையும் அவனோட ஸ்டோனை தள்ள வந்துட்டான். இன்னோசெக்கா அந்த ஸ்டோனை ரொம்ப ட்ரை பண்றான்னு தள்ள, அதுக்கப்புறம் அந்த ஸ்டோனை எப்படியோ தள்ளிட்டான். ஜெனிட்ஸ் மட்டும் அந்த ஸ்டோனை தள்ள முடியாம கடைசி வரைக்கும் அந்த மரத்தோட ஓரம் நின்று பார்த்துட்டு மட்டுமே தான் இருந்தான். அதுக்கப்புறம் அவன மெசேஜ் வந்துருச்சு, ஏதோ ஒரு லெட்டர் இருக்குங்கிறத நோட்டீஸ் பண்றான். சரி என்னதான் சொல்லி அதை படிக்க ஆரம்பிக்கிறான். பட் அவன் என்ன படிச்சான்னு காட்டல. நம்ம டாஞ்சிரோ அந்த ஸ்டோனை தள்ளிக்கிட்டே ரொம்ப தூரம் போயிட்டான். அதுக்கப்புறம் அவனால மூச்சு முட்டை உட்காந்துட்டான். ஏன்னா அவனோட உடம்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீஹைட்ரேட்டட் ஆயிடுச்சு. தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். தண்ணி வேணும்னு கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மனசு நினச்சிருப்பான், இன்னும் கொஞ்சம் நான் சாவ போகிறோம் போல. ஜெனிட்ஸு இன்னோஸ்கே எல்லாரும் உங்களுக்குலாம் பாய் அப்படின்னு சொல்லியிருக்கும். கரெக்டாக தண்ணி வாயில் விழும். அது யார் போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் ஹாசிரா அவனுக்கு தண்ணி கொடுத்துருப்பான். ஸ்டோன் ஹாஷிராவுக்கு நம்ம டாஞ்சிரோ தண்ணி கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸ்டோன் ஹாஷிராவும் பார்த்தீங்கன்னா நம்ம டாஞ்சிரோ பார்த்து சொல்லுவார், எனக்கு ஆக்சுவலி ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஸ்வாட்ஸ்மேன்ஸ் வில்லேஜ் ஆர்க் டைமே நீ உன்னோட டீமன் சிஸ்டரை விட அங்கே இருக்க மனுஷங்களை நீ காப்பாற்ற ட்ரை பண்ணியிருப்ப. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை பார்த்துட்டு நம்ம டாஞ்சிரோ சொல்லுவான், இல்லை நீங்கள் என்ன நம்பாதீங்க, அது என்னோட தங்கச்சியோட முடிவு, நான் எடுத்த முடிவு இல்லை. ஸோ தயவு செஞ்சு என்ன நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லுவான். குழந்தைங்கனாலே இப்படி தான், ரொம்ப பியூராக உண்மை மட்டுமே பேசிக்கிட்டு அவங்களுக்கு தோன்றதை அவங்க பண்ணிட்டு அவங்க இருப்பாங்க. இதுதான் குழந்தை, ரொம்ப வீக்காகவும் இருப்பாங்க, பட் ஸ்டில் அவங்க மனசார ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டோன் ஹாசிரா நம்ம டாஞ்சிரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்போவுமே டாஞ்சிரோ ஸ்டோன் ஹாசிரா சொல்லுவான், என்ன நீ நம்பாதீங்க, எவ்வளோ எனக்கு பிரச்சனை வந்தாலும் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ நான் தனியால் எதுவும் பண்ணல. ஸோ நீங்கள் என் மேலே அவ்வளோ ட்ரஸ்ட் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டோன் ஹாசிரா கிட்ட நம்ம டாஞ்சிரோ சொல்லுவான். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 9 குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை நம்ம ஹாஷிரா டாஞ்சிரோ கிட்ட சொல்ல ஆரம்பிப்பாரு. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு 8-9 குழந்தைய தட்டெடுத்து வளர்த்துட்டு இருப்பாரு. அப்போ அந்த குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களை மட்டுமே டிபெண்ட் ஆகிட்டு இருப்பாங்க. இவர் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப டயட்டில் ஃபுல் வெயிட் லூஸ் பண்ணி அந்த டைமில் இருப்பார். ஸோ இந்த குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. இவரும் அந்த குழந்தைங்களும் அந்த லைஃப்பை நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா இவர் தான் உலகங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் நைட் ஒரு பையன் அவரோட பேச்சை மீறி நைட் டைம் வெளியே எங்கேயோ போயிருப்பான். ஸோ வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி டீமன் அவனை துரத்திட்டு இருக்கும். அந்த பையன் அவனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த டீமன்ட்ட என்ன விட்டுரு, நான் உனக்கு ஒரு 9-8 குழந்தைங்களை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட அந்த குழந்தைங்களை காமிச்சிருவான். இந்த டீமன் உள்ள வராமல் இருக்கிறதுக்காகவே ஒரு மனுஷங்களோட ஸ்மெல் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு பத்தி மாதிரி ஒன்று பேர்ன் பண்ணி வச்சிருப்பாரு. அதை அந்த பையன் ஆஃப் பண்ணி விட்டுருவான். அதுக்கப்புறம் இந்த டீமனும் உள்ள அங்கே இருக்க ஒவ்வொரு குழந்தையா கொன்றும். அப்போ கரெக்டாக அவருக்கு அந்த நாய்ஸும் கேட்டுரும். அந்த குழந்தை ஒரு 4 குழந்தைய அதை சாப்பிட்ரும். 4 குழந்தைங்க இவர் பின்னாடி நின்றுருக்கும். இவர் தயவு செஞ்சு என் பின்னாடி நிலங்க எங்கேயும் போகாதீங்கன்னு சொல்லும். ஆனாலும் அந்த பசங்க எல்லாருமே இவர் பேச்சை கேட்காம ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இவருக்கு பின்னாடி நிற்கும். மீதி 3 குழந்தைங்களும் ஓடிடும். ஓடின ஸ்பீட்ல அந்த டீமன் இவங்க எல்லாத்தையும் சாப்பிட்ரும். அவரோட பேச்சை கேட்காம அந்த 4 குழந்தைங்களும் அங்கிருந்து ஏன் போனாங்கன்னா, ஒரு கண்ணு தெரியாத ஒரு மனுஷன் சொன்னா எந்த குழந்தை தான் கேட்கும் அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம டாஞ்சிரோக்கு தெரிய வருது நம்மளோட ஹாஷிராக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவரு ஒரு முடிவு எடுத்திருப்பாரு, ஒரே ஒரு குழந்தை என்னை நம்பி பின்னாடி நின்றுருக்கு. ஸோ என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவ்வளோ மட்டும் நான் கொல்ற விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டீமனோட கையை பிடிச்சி பிச்சு எறிஞ்சிட்டு அவர் விட்டாமல் மூஞ்சில அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த டீமன் செத்து போனதுக்கப்புறமும் விட்டாமல் அடிச்சுட்டே இருக்காரு. ஸோ அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு. ஒருவேளை நான் அங்கேயே சேர்த்துருந்தேன் என்னோட எவ்வளோ பவர், நான் எவ்வளோ ஸ்ட்ராங்குங்கிறதே எனக்கு தெரியாமல் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் டாஞ்சிரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு அடுத்த நாள் இங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கும் போது அந்த சின்ன குழந்தை பயத்துல, அதுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா, பயத்துல இவர் தான் கொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிடும். அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லாருமே இவரை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. அதை மாஸ்டர் தான் இவர் விடுவிச்சிருப்பாரு. ஸோ ஒருவேளை அவர் விடுவிக்காம இருந்திருந்தா நேரத்துக்கு இவரை கொண்டிருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. எனக்கு கடைசி வரைக்கும் இருக்கிறது ஒரே ஒரு ஆசை தான், அந்த சின்ன குழந்தைய நான் காப்பாற்றினதுக்கு அந்த குழந்தைய என்ன ரொம்ப தேங்க்ஸ், உங்களால் தான் நான் உயிர் வாழ்ந்தேன், உங்களுக்கு எனக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியல, இந்த மாதிரி ஏதாவது அந்த குழந்தைய என்னை பார்த்து சொல்லிடாதா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாள் ஏங்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார்.
ஆனா நீ என்ன மாதிரி இல்ல, நீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்ட்ரெயிட் மைண்டடா இருக்க. உன்னோட வேலையை நீ கண்டிப்பா செய்யற, ரொம்ப நல்லா செய்யற. எவ்வளவுதான் பிரச்சனையான சுச்சுவேஷன் வந்தாலும் உனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது அதை அப்படி கரெக்டா செய்யற. ஸோ நான் எப்பவுமே உன்னை ட்ரஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த ஹாஷிரா நம்ம டான்ஜர்கிட்ட சொல்றாங்க. அப்புறம் டான்ஜராவும் ரொம்ப ஹாப்பியா ரொம்ப நன்றின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவரும் உன்னோட ட்ரைனிங் முடிச்சு, ஸோ இங்க இருந்து நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோ போக சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா டான்ஜிரோ, இனோஸ்கே, கென்யா 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ கென்யா நம்மளோட டான்ஜிரோ கிட்ட சொல்லுவான், எப்படியோ நீ அந்த கல்லை நவுத்திட்ட. நான் கொஞ்சமாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன், கூடிய சீக்கிரமாக நவுத்த ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்கிட்ட ப்ரீதிங் ஸ்டைல் இல்லாத ஒரே காரணத்தினால தான் என்னால் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அப்போ இனோஸ்கே உன்ட்ட ப்ரீதிங் ஸ்டைல் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி சிரிப்பான். அதை கட்டி இவங்க 2 பேரும் அடிக்க ஆரம்பிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் டான்ஜிரோ இனோஸ்கே அப்படியே கட்டுப்படுத்தி உட்கார வச்சுட்டு கென்யா பார்த்து சொல்லுவான், நீ உன் அண்ணன் கூட போய் பேசு, நான் வெளியே போனால் நானும் உங்கள் அண்ணன்ட்ட சொல்லி ட்ரை பண்ணுறேன், நீங்கள் 2 பேரும் சண்டை போடாமல் இருங்க அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுவான். அதுக்கப்புறம் எங்கே ஜெனிட்சுவை காணோம் அப்படின்னு சொல்லி தேடும்போது வெளியே ஒரு கல் மேலே உட்காந்துருப்பான். வா சாப்பிடு, உன்னோட ஃபிஷ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி டான்ஜிரோ சொல்லுவான். அதுக்கு அவனும், நீ இப்போ உன்னோட வேலையை நீ கரெக்டாக பார்க்குற, நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க, உனக்கு என்ன தோணுதை நீ கரெக்டாக பண்ணுற, உனக்கு என்ன வேணுமோ தயவு செஞ்சு பண்ணு, நீ எப்படி கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லியிருப்பான். புதுசாக இருக்கும் டான்ஜிரோ கேட்க. அதுக்கப்புறம் டான்ஜிரோ அந்த சாப்பாடு அங்கே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். ஜெனிஸுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருப்பான். ஜெனிஸும் அந்த கையில் ஏதோ லெட்டர் இருக்கும்ல, ஸ்டார்டிங்கில் அந்த பேர்டு தந்துச்சு இல்லையா, அந்த லெட்டரை பார்த்துட்டு எனக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு அதை முறுக்குவான். அதுக்கு அடுத்த சீன் டான்ஜிரோ நம்மளோட வாட்டர் பீட்டிங் ஹாஷிரோட இடத்த தேடி போயிடுவான். அவன் போயிட்டு இருக்கும்போது கூட நெசுக்கோ நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவான். என் தங்கச்சி நான் தனியாக விட்டுட்டு அவன் ரொம்ப லோலியாக ஃபீல் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த வாட்டர் பீச்சிங் ஆசிரோட இடத்தையும் கண்டுபிடிச்சிருவான். அங்கே போனால் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. யார் வாட்டர் பீச்சிங் ஹாசிராவும் வின் பிரீத்திங் ஹாசிராவும் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவன் ஏதோ பெரிய சண்டை போல அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கலான்னு போய் உள்ள போகும்போது கரெக்டாக அவங்க 2 பேரும் சண்டையை முடிப்பாங்க. இவன் தடுக்க போவான். அவன் தடுக்க போகும்போது அவன் நோட்டீஸ் பண்ணுறான், அவனால் அவங்க எல்லாத்தோட மூமெண்ட்ஸையும் ஒழுங்காக பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்பீடாக இருக்க விஷயங்களும் உனக்கு ஸ்லோவாக தெரியுது அப்படிங்கிறது நோட்டீஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் இவனும் போய் தடுக்கிறான். எதுக்காக நீங்கள் வாட்டர் பீத்திங் ஹாஷிரா கூட சண்டை போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இது என்ன நீங்கள் ஸ்பை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டுவான் அவன். அதுக்கு டான்ஜிரோ, எது இந்த ரெட் பின் மோச்சிக்காக சண்டை போடுறீங்களா, ஏன்னா உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குங்கிறத உங்களோட ட்ரைனிங் பண்ணும்போது நான் பார்த்தேன், அந்த ஸ்மெல் உங்ககிட்ட இருந்து ஹெவியாக வரும், நைட் நீங்கள் சாப்பிட்ற ஃபீலும் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி வாட்டர் பீத்திங் ஹாஷிரா முன்னாடி வின் பீத்திங்கோட இதை சொல்லிட்டு இருப்பான். அது அவன் நார்மலாக தான் சொல்லுவான். பட் வின் பீத்திங்க்கு ரொம்ப டென்ஷனே அவனை அடிச்சு தூக்கி போட்டுருவான். தூக்கி போட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் டான்ஜிரோ பக்கத்தில் நம்ம வாட்டர் பீத்திங் ஆச்சா உட்காந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு, நாங்கள் சண்டை போடலை, நாங்கள் ஜஸ்ட் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி. ஆச்சா ட்ரைனிங்கா அப்படின்னு சொல்லி அவனு சொல்லுவான். வாட்டர் பீத்திங் ஹாஷிராவும் டான்ஜிரோ பட் பரவாயில்ல, நீ வந்ததில் ஒரு நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு ரெட் பின் மோச்சி ரொம்ப பிடிக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அவனை மீட் பண்ணேன்னா கண்டிப்பாக அவனுக்கு நான் வாங்கி தந்து அவங்க கூட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாட்டர் பீத்திங் ஹாஷிரா டான்ஜிரோ கிட்ட சொல்லுவான். டான்ஜிரோவும் நானும் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் வின் பிரீத்திங் ஹாஷிராவும் நடந்து போயிட்டு இருக்கும்போது டான்ஜிரோ பற்றி டென்ஷனில் போயிட்டு இருப்பான். என்னாச்சு அவனுக்கு, ஏன் எப்பவும் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான், அவன் நேரில் கிடச்சானா அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லி டென்ஷனில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நோட்டீஸ் பண்ணுவான். டக்குன்னு பிடிப்பா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ரேங்க் டீமனோட நம்பர் 4 கண்ணு தான். அதுதான் இவ்வளோ நேரம் அவனை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு இவ்வளோ நேரம் நம்மளை கண்காய்ச்சிட்டு இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் தாங்க மெயின் சீனு. யாரோ புதுசா யூபியாசிக்கியோட மெயின் ரெசிடென்சிக்குள்ள வர மாதிரி அந்த பொண்ணுக்கு ஃபீல் ஆகுது. வரது வேற யாரும் இல்லைங்க, நம்மளோட மெயின் வில்லன் மூசான் தான். அவன் வர்றான். அப்படி அந்த எபிசோடும் முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.